ஹலோ, கறி குழம்பு ரெசிபி பார்க்கலாமா? ஆக்சுவலாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து 3 வீக்ஸுக்கு முன்னாடி இதோட ரெசிபி கேட்டாங்க. எனக்கு தான் போடுறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கடாய் எடுத்துக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க, பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாமே போட்டுக்கோங்க. உங்களுக்கு எது வேணுமோ போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. இதில் தக்காளி வந்து ஃபுல்லாக மசிஞ்சிடாமல் கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கும்போதே சிக்கனும் போட்டுட்டு அந்த தக்காளியும் சிக்கனும் நல்லா வெந்து வரணும். நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லை நார்மல் சில்லி பவுடரே போட்டுக்கோங்க. நான் நார்மல் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். காரமாக தான் இருக்கும். அப்புறம் 2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கும் போதே நம்ம சிக்கன் மசாலா எந்த பிராண்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆச்சி மசாலா எடுத்துருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது கொதி வரும் அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ. என்னோடய பார்ட்னர் இவங்க தான், குக்கிங் பார்ட்னர். அதுக்கப்புறம் நல்லா கொதி வரும்போது தேங்காயும் சோம்பும் அரைச்சி நம்ம சேர்த்துட்டோன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதித்து வரணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கொஞ்சம் மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக நல்லா அது வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் இதோட டைமிங்கே ஒரு 1/2 hour தான். டக்குன்னு செஞ்சிடலாம். ப்ளஸ் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இது நீங்கள் சாதம் கூடவும் சாப்பிட்லாம், இட்லி கூடவும் சாப்பிட்லாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க பிரின்சஸ் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.